சிம்பிளான பேபி கார்ன் மசாலா ஒன்று எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. பேபி கார்னோட வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாலாம் ஒரு மிக்ஸி ஜாரில் நறுக்கி போட்டுட்டு அது கூட சோம்பு, கிராம்பு, பட்டை ஒரு பேஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுடுவோம். பேபி கார்னை எப்படி வேணால் நறுக்கலாம், எனி ஷேப் நறுக்கிக்கலாம். இது கூட கொஞ்சம் கொத்தமல்லியும் நறுக்கி வச்சுப்போம். ஒரு கடாய் ஹீட் பண்ணி 2 ஸ்பூன் எண்ணெய், 1 ஸ்பூன் நெய், கொஞ்சம் ஜீரகம், ஒரு பே லீஃப் தாளிக்கிறோம். இதில் நம்ம இந்த பேபி கார்ன் நறுக்கி வச்சதை போட்டு நல்லா 1 நிமிஷம் போல் நல்லா வதக்குங்க. வதக்கின பிறகு நம்ம இந்த பேஸ்ட்டை ஆட் பண்ணிவிடுவோம். கொஞ்சம் தண்ணியும் கலந்துக்கலாம். இது கூட மஞ்சள் பொடி, காரப்பொடி, கொஞ்சம் சாம்பார் பவுடரும் சேர்க்குறேன். நல்லாயிருக்கும். உப்பு சேர்த்துருங்க. நல்லா கலந்து விட்டுட்டு தட்டு போட்டு மூடுங்க. ஒரு 5 மினிட்ஸ் குக் ஆகட்டும். இந்த கேப்பில் நம்ம ஒரு 10 கேஷ்யூஸ் எடுத்து ஒரு பேஸ்ட் மாதிரி பண்ணி வச்சுப்போம். ஒரு 5 மினிட்ஸ் இது வெந்ததுக்கப்புறம் நீங்கள் திறந்தது இந்த பேஸ்ட்டை கலந்துடுங்க. கலந்து விட்டு நீங்கள் 2 மினிட்ஸ் குக் பண்ணுங்கள். குக் பண்ணிங்கனாக்கா சூப்பரான மசாலா ரெடி ஆகிடுது. இதில் கொத்தமல்லி தூவி ஒரு பாத்திரத்தில் மாற்றிடுங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். சப்பாத்தி, பூரி, பராத்தா எல்லாத்துக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.